பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சோலா பவர் விவகாரத்தில் கிளிநொச்சியில் கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதனூடாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெற்றிருக்கிறாரு, 70 மில்லியன்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி நேற்றைய தினம் ஹிருஜன பல அமைப்பினுடைய செயலாளர் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார். இந்த முறைப்பாடு தொடர்பில் அவர் நிறைய விஷயங்களை நேற்றைய தினம் கூறியிருந்தார். இந்த விடயம், அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் லஞ்சம் பெற்ற விவகாரம் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கைகள் ஆவணங்களுடன் சமர்ப்பித்திருந்தார். ஏற்கனவே ஒரு நிறுவனத்துடன் உடன்படிக்கை செய்யப்பட்டு அந்த நிறுவனத்தினுடைய மோசடிகள் காரணமாக அல்லது அங்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு ETF வழங்காதது அல்லது EPF வழங்காததற்கான ஒரு தண்ட பணத்தை அறவிட வேண்டிய ஒரு நிலைமை அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அரசுக்கு 5 மில்லியன்கள் ஏதோ தண்ட பணங்கள் அறவிடப்பட்டதாக கூட சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை வைத்து அல்லது அந்த நிறுவனத்தினுடைய ஆவணங்களை வைத்து பெயரை மாத்திரம் மாற்றி மற்றொரு நிறுவனத்தை தொடங்கி அதனூடாக அதற்கு நடுநிலையாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து அந்த நடுநிலைமை தன்மையாக இருந்து அதனூடாக இவர் லஞ்சம் பெற்றாரு அப்படின்ற சில ஆதாரங்களை ஆவணங்களை பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா சமர்ப்பித்திருந்தார். ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா இது தொடர்பில் எங்கும் முறைப்பாடு FCIDயோ இல்லை வேறு எது குற்றத்தடுப்பு பிரிவோ அல்லது லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவிலோ எந்த முறைப்பாடுகளையும் செய்யலை, போலீஸில் கூட ஒரு முறைப்பாடை செய்யலை. அதனால தான் இந்த முறைப்பாடை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடை பதிவு செய்திருந்த அந்த நபர் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த விவகாரம் இப்போ இது இரண்டாவது தடவையாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறைப்பாடு இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலத்தில் குறிப்பாக பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டார் அல்லது இந்த மதுபான சாலைகளுக்காக அனுமதிகளை பெற்றுக்கொண்டதற்காக எதிராக அதில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினூடாக.